தூர்தர்ஷன் 50வது ஆண்டு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த தூர்தர்ஷனுக்கு பாராட்டு சொல்கிற அளவுக்கு, வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்தேன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒரு 10ன்னு எடுத்துட்டோம்னா அதில் ஒன்று தூர்தர்ஷன். எஸ், என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் ரேடியோ நாடகங்களில் நடிக்கிறது, தூர்தர்ஷனில் நடிக்கிறது, மேடை நாடகத்தில் நடிக்கிறது, டப்பிங் பேசுகிறது, அந்த மாதிரி ஒரு பல்வேறு துறைகளில் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதில் என்னுடைய எழுத்தை நான் ரொம்ப அதிகமாக வளர்த்துக்கிறதுக்கு காரணமாக இருந்தது தூர்தர்ஷனுடைய நாடகங்கள். அப்புறம் நமக்கு அப்போல்லாம் ஒளி மொழியும் தான் மிகப்பெரிய ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் டிவி இருக்காது, உளுந்தடிச்சு ஓடி போய் பார்ப்போம். அப்போ நான் நடித்த நாடகங்களை கூட பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி இல்லை. அப்போ அக்கம்பக்கத்து வீட்டில் போய் அது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நாடகம் தான் எனக்கு கிடைக்கும். அந்த 15 நிமிஷத்து நாடகத்தில் என்னுடைய போர்ஷன் மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே வரும். அதில் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த வீட்டில் கரண்ட் இல்லாமல் போய், அல்லது கரண்ட் இருக்கிற வீட்டுக்கு நாங்கள் போய், அந்த வீட்டில் டிவி இல்லாமல் போய், அல்லது அந்த தெருவில் அந்த வீடே இல்லாமல் போய், இந்த மாதிரி ஏகப்பட்ட போய் அப்புறம் நான் போய் பார்க்க போகும்போது என்னுடைய போர்ஷன் இருக்குதா இல்லையானே தெரியாது. அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் போயிடுறது உண்டு. அதுக்கப்புறம் நிறைய வசனங்கள் அங்கே நான் எழுதி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இப்போவுமே நான் நடிக்கிற படங்களில் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய போர்ஷன் என்ன, அதில் நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நானும் டைரக்டருக்கு பக்கத்துலேயே இருந்து அப்படியே அந்த கேரக்டர் ஏதாவது ஒரு வகையில் டெவலப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பேன். அந்த மாதிரியான பழக்கங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது தூர்தர்ஷன். இன்னமும் அந்த ஒரு சுழற்சி ஒன்று இருக்கும். அது அப்படியே சுழண்டு அதில் படங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். என்னுடைய புதிய பாதை நான் முதல்ல அந்த தொலைக்காட்சியில் பார்க்கும்போது ஏற்பட்ட ஒரு பரவசம், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட என்னுடைய தூர்தர்ஷனுடைய 50வது ஆண்டு விழாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.